அம்மாரோ தாயே அம்மாரோ அம்மாரோ தம்பி இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேணும் என்று முதலில் என்ன தெரியுமா அப்பொழுது அவனுடைய ஆர்வத்தை அடக்க வேண்டும், அவனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும். காதிலே விரலை விட்டு குறும்பி வைத்து கீழே கிடவில்லை. அதிலிருந்து யார் பிறந்தார்? சோமா சுரன் என்றும் சோமுகா சுரன் என்றும் இரண்டு அரக்கர்கள் பிறந்தார்கள். பிறந்தவுடனே சுவாமி இந்த பூமி பாரத்திலே என்ன பிறக்க செய்த காரணம் எதற்காக பிறக்க செய்தி என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அசுரர்களை பிரம்மதேவனிடத்திலே 4 வேதம் இருக்கிறது. ஆதரவாக சொல்லக்கூடிய 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களை கைப்பற்றி கொண்டு வந்த அசுரர்கள் இருவரும் ஓடோடி சென்று பிரம்மதேவனுடைய தாமர தடாகத்தில் அந்த வேதங்களை கைப்பற்றி எங்க கொண்டு போனார்? இல்லையே, திருப்பார் கடலில் நடு கடலில் பலி பீடம் அமர்த்தி 2 அரக்கர்களும் தன்னுடைய உருவத்தை மாற்றி 2 நாராயணத்தானே உருவத்தை மாற்றி அந்த பலி அப்படியே காவல் காத்துக்கிட்டே இருக்கிறானோ உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கல இல்ல. அப்பொழுது பார்த்தான் அப்பதான் வேண்டும். அப்பதான் நந்தா முகுந்தா பச்சவண்ணா பிரந்தாமா யாதவா கேசவா மாதவா கோவிந்தா நாராயணா வைகுந்தவாசா வடக்குமலையானே திருப்பதி ஏழுமலையானே கோவிந்தா நாராயணா என்று கோத்திரம் செய்தார். என் மொசகரி வரதா என் நாரவாயா நாராயணா எங்கனக்கிரியோ உங்களை பலவாரியாக தோத்திரம் செய்து அப்பொழுது என் செவிக்கு எட்டியது பெத்த மனம் பித்து உள்ள மனம் கல்லும். எப்படி இருந்தாலும் கமலத்திலே பிறந்தவர் அல்ல, என் மகன் அல்லவா, அவனை காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை அல்லவா கோரி ஓடோடி சென்று பிரம்மா யாரால உனக்கு போயிட்டா. அதாவது தவறு செய்தவருக்கு தண்டனை என்று மனதிலே கருதி என்ன உதாரணம் தெரியுமா? மச்ச உதாரணமானே மாதவனே அண்ணா மச்சாவுல் அரமானே மாதவனே அண்ணா மச்சவனை சொல்லக்கூடிய உதாரணம் எடுத்து பக்கத்து கடலிலே வாழ்ந்து உடைத்து அரக்கர்களை சம்மானம் செய்து 4 வேதங்களை கைப்பற்றி ஆக்கள் அழித்தல் படைத்தல் என்று மூர்த்தி இருக்கிறோம்ல, உனக்கு மட்டும் இந்த ஆசையா வேண்டாம். ஆணவத்தை அவர் படைத்தார், அவர் அவரை அடக்குமா? ஆணவம் படைக்காத அமர்தா என்று தெரிவித்து விட்டு அப்புறம் என்ன தெரிவித்தா தடையும் போது சேர்ந்து அடைய வேண்டும் என்று மனதிலே கோரி மந்திரகிரி மலையை மத்தாகவும் திருப்பார்கடல் தைர்வாண்டமாகவும் கைராகவும் தேவர்கள் ஒருவரும் அப்படி அடையக்கூடிய நேரத்தில் முந்தியாகி விநாயக பெருமானை நினைக்கவில்லை, தியானம் செய்யவில்லை. அப்பொழுது பார்த்தார் விநாயகர் ஒரு நாள் ஒரு கணம் நினைக்கலையே, இவர்களை சும்மா விடக்கூடாது என்று மனதிலே கருதி தேவர்களே நினைக்கல வானர மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு மனதிலே கருதி ஒரு காக்கையாகத்தானே அவதரித்து தாலிப்பான மீது அமர்ந்தார். அந்த தாலிபான வனவரமாகத்தானே சாய்ந்தது. தேவர் அல்ல அதில் மாட்டிக்கொண்டனர். அப்பொழுது கோத்திரம் செய்தார். ஓடாடி சென்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அங்கெல்லாம் தேவர் பாடிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்தார்? அவதாரம் எடுத்து தாலிப்பானைக்கு கீழே சென்று அந்த தாலிப்பானை நிமிர்த்தினே. அப்பொழுது பார்த்தான் விநாயகர், மாமா வந்திருக்காரு, சும்மா விடக்கூடாது. அவன் சூரியபத்தை எடுத்து என்ன ஒரு அழுத்து அப்படியே வச்சு ஒரு மருமகனே மாமாடா மாமா நீதான் எனக்கு தெரிஞ்சுதான் இந்த வேலை பண்றான் அப்படிங்கிறான். விடுறா அப்படின்னு உன்னை விட முடியாது, நீங்களே என்ன நினைக்கல, முதல்ல நான் கேட்கறத கொடுங்க
வேணும் உனக்கு என்ன வேணும் எனக்கு முதல் தீபம் முந்தி முதல் தீபம் எனக்கு தான் எனக்கு கொடு என்று கேட்டான் அப்பொழுது உனக்கு வரமளித்து உனக்கு முதல் தீபம் தேவர்களா இருந்தாலும் ஊராக வாசிகளா இருந்தாலும் யாரா இருந்த போது சரி பிள்ளையார் பிடித்து வைத்து ஒரு காரியத்தை செய்தால் நன்மை முடியும் அப்படி பிள்ளையார் பிடித்து வைத்து நினையாமல் ஒரு காரியத்தை செய்தால் அது தீமை முதல்ல அமரம் கலைஞ்சோம் தெற்பப்பிள்ளையில போய் இந்த அமரம் விழுந்து விட்டது என்று யோசித்தார் அப்பொழுது பார்த்து இதுக்கு வேதத்துக்கு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த தெற்பப்பிள்ளை தேவாதிக்கு சாதாரண பிள்ளை அல்ல என்று வரத்தை கொடுத்து விட்டு அமிர்தத்தை சாப்பிட்டு சிரஞ்சீவி விடயம் அடைந்தார்கள் அதோட அந்த வல்லகி ராணி யானை என்ன பண்றான் அப்படியே சுட்டிக்கிட்டே போறான் பூமி என்ன பண்றான் ராகுலையும் சாவு இல்ல பகல்லையும் சாவு இல்ல எந்த ஆயுதத்தாலையும் சாவு இல்ல எந்த மிருகத்தாலையும் சாவு இல்ல வரத்து வாங்கி விட்டா இந்த இறுதியாக்கியவனை சம்மானம் செய்ய வேண்டும் அவன் மனதிலே நினைந்து வராகம் என்று சொல்லக்கூடிய அன்றியாக அவதாரம் எடுத்து சுட்டிக்கிட்டே போறான் பாரு பாய அந்த பாய நிமித்திக்கிட்டே போறீங்க அப்பொழுது அந்த இறுதியாக்கியவன் முன்னமே ஒரே முட்டு அடித்து அவனை சம்மானம் செய்து ஆமா ஆமா அப்பொழுது சிம்மமாக அவதாரம் எடுத்து சிம்மமாக அவதாரம் எடுத்து வாயற்படியிலே அமர்ந்து இரணிய நேரம் பாதி சூரியன் இறங்கி இருக்கும் பாதி சூரியன் இரணிய நேரம் அந்த நேரத்திலே வாயற்படியிலே அமர்ந்து இரணியனையின் மடியை அமைத்து மார்பை பிளந்து ரத்தத்தை குடித்து அப்படி சம்மானம் செய்யுங்க அவர் ராமனாக ஏன் பிறந்தேன் ராவணன் குமாரன் மூலபலம் அதிகாயன் இவர்களை சம்மானம் செய்ய பிறந்தேன் அவ்வளவு பெரிய அரக்கர்களை சமாளிக்கிறேன் ராவணன் சொல்லக்கூடிய ராமனாக ஏன் அவதாரம் எடுத்தேன் மாவலி சக்கரவர்த்தி கர்வத்தை அடக்க வேண்டும் என்று அதற்காக தான் ராமன் சொல்லக்கூடிய பிராமணனாக அவதாரம் எடுத்தேன் அண்ணா முடிஞ்சு போச்சு 10 அவதாரம் சொன்ன வேலைக்கு அதனால இது என்ன யுகம் இது கலியுகம் கலிக்க உதாரணமானே மாதவனே அண்ணா கலிக்க உதாரணமானே மாதவனே அண்ணா நவநேத ஏ வாங்கப்பா கோபியர் மாதே நவநேத மாதே வந்தார் நவநேத மாதே வந்தார் ஆகரி எங்களாக நவநேத மாது வந்தார் கோபியர் மாது உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமாடி அந்த மூளை அந்த ஆத்து ஓரத்துல அந்த ஆத்து ரோட்டு பக்கத்துல ஒரு அடி பைப் ஒன்று இருக்கு அந்த அடி பைப்புல தண்ணி பிடிச்சிருந்தா ஒரு 10 சகல்த்திவா நான் இருந்து போனேன்னா என்ன பார்த்த உடனே முன அங்க என்னை இவத்த பார்த்தா அங்க முன போடுவா கிட்ட போட்டு வச்சுக்க ஒன்னே பேச விட்டாளுவா ஆமா நாங்க சொல்லிட்டு ஒன்னே பேச விட்டாளுவா நான் கிட்ட போய் என்ன எட்டு வந்து போடு ஒண்ணுமே பேச மாட்டாங்க இல்லையா அப்படி கிட்ட போய் கேட்டேன் அவன் என்ன சொன்னான்லாம் உங்க அத்தை இருக்கல்ல உங்க அசோதத்தை அந்த அசோதத்தைக்கு 2 புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னா என்கிட்ட போய் பேசுறேன் சக்கரத்தி நேத்தி பார்த்தேன் ஓமக்கு சேர்த்தா லத்தியா சக்கரத்தி அப்படி சிலமேறி நின்னா 2 கடாப்புல பார்த்தா 2 கடாப்புல ஏன் போய் பேசுறேன் அத்தை விட்டு போய் அவ பணக்கார இருந்தா நம்ம விட்டா இருக்கா இல்ல இருந்தா நம்ம விட்டா இருக்கா அவ பணத்துல அப்படியே பேசல விட்டு அப்படியே ஆட்டி சொருவடி வாங்கடி பாவம் காலத்தை கேடு தன்னினன் தன்னானே தனதா Yeah.
ஹலோ போடு போடு அடியே அப்பா போதும் போதும் எட்டியாய் எட்டி உங்களுக்கு மட்டும் அப்படி பவுரு செஞ்சாங்களா உங்களுக்கு பவுரு அப்பா நடங்கலாண்டி ம். தண்ணி இல்லையா ஏமாடி? என்ன சிங்காரம் மகா தோரணங்களும் இருக்கிற பாரடி தாம். அப்படி ஸ்டார்ட் வாங்கப்பா எத்து காலம் சொல்ற கூட ஆள் இல்ல போனா இருக்காங்க ஆட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு ஆத்தங்களுக்கு அந்த சக்காத்துவே ஒரு பொட்டல எப்படி பொட்டப்புல பிறந்த ஏழு முக்கு அந்த ஆட்டாம்பிக்க பெருக்கிக்கிட்டு அந்த மாட்டு சாணி அள்ளி வெட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரன் தூக்கிக்கிட்டு குப்பையை கொட்ட போவான் ஒரு பொட்டப்புலன்னு சொல்லிவிட்டாங்கன்னா எதுக்கு பிறந்தது ஆமா போட்டுருவான் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு கிளைய புடிங்கிட்டு வந்து அப்படி சொல்லுறான் பாருங்க எட்டியாய் அப்படி அப்படி சொல்லுதாண்டி அந்த புள்ள வந்துருது அப்படி சொல்லுவோம் நான் பாரு நம்ம வீட்டுல அப்படி என்ன வினோதமா இருக்கிற பாரடி போய் போய் சாயுது கும்பல கூப்பிடு போய் சாவுக்குள்ள நீ கூப்பிடு நான் கூப்பிடுற குரலுக்கு சக்காலத்து மாவு சக்காலத்தி போகாச்சி கொஞ்சம் வச்சு கண்ணுக்கு ஒரு சீவு அவ இப்ப நீ ஒரு சீவு சீவுக்கு ஒரு வருஷம் ஆகணும் எங்களுக்கு பேச மாட்டா நீ வாகாரி காய் வாய்க்கு அவ பதில் சொல்லலையா சக்காலத்து மாவு சக்காலத்தி கட்டி நம்ம தண்ணி மட்டும் நான் ஒரு தண்ணி கலப்பு கொடுக்குறேன் தண்ணி சொம்புல கொடுக்காதீங்க நீ அப்படியே வச்சுக்கிட்டியா நான் போறேன் என்ன ஒரு இன்னைக்கு சட்டி கூட போல எப்படி நான் தூக்கிட்டு போறது அம்மா தண்ணி கூட பொங்கலே தீவாளி வைக்கிறாடியா அத்தை உனக்கு புள்ள பிறந்திருக்காமல என்ன புள்ள அத்தை முன்ன பிறந்தவங்க எது பின்னால யாருமா எப்ப உனக்கு அத்தைக்காரி கோவிச்சிருவேன் ஓ எனக்கு அத்தைக்காரி முன்ன பிறந்தவங்க எது பின்னால் பிறந்தவங்க என்ன போறதா இவன் வாய உண்டா நான் சொல்லுவேன் வாய உண்டா டாக்டர் அடிச்சுக்குவான் செந்திலே வா சாமி இவன் பேரு வாய உண்டா தண்ணி இல்லையா பாரு நான் தான் சொல்லுவேன் என் பேரு
சீக்கிரம் அவன் பேர் பலராமன். இவன் பேர் பலராமனா? சின்ன பேர் என்ன? இவன் பேர் தானே அறிவு. நான் சொல்லுவேன் அறிவு. அப்படி சொன்னா இங்குதாம்மா. தம்பி பேர் என்னடா அம்மா இவன் பேசுறது பார்த்தா இவன் யாங்கிட்ட வா. அடி நல்லா பிள்ளை இதுவே. தம்பியை காட்டுற சத்த திரும்பி காட்டுறேன் தம்பி எட்டு வளர்ப்பேன் தம்பியை காட்டுறேன் சரி உட்காரு. பால் மோர் இல்லன்னு புள்ளோல இலக்கி விட்டுறாத. அவரு அந்த பெரிய நெக்குட்டி குட்டி அந்த குரங்கு குட்டியாவது அனுப்பிட்டுறாத. சட்டி போனோட என்ன தூக்காதற. சின்னவனை மட்டும் அனுப்பு. மோர்லாம் பிடிப்பான். ஆமா எனக்கு நெல்லிக்கா இருக்கு. சீக்கிரம் அனுப்பிடத்த. பால் மோர் இல்ல புள்ளோல இலக்கி விட்டுறாத. பாச்சி வாரம்மா பாச்சி வாடம்மா கொஞ்சம் சோச்சு வாடம்மா பாச்சை வார்த்தை எந்த நிக்க பையலையா தந்திரானால் ஆச்சே கூட அங்க விளையாடுவோம். போய் போய் தருமா என் பங்கனை ஏற்றி வைக்கிறாமா என் மாமா போய் போய் தருமா போய் போய் தருமா. தம்பி ஐயோ வாய்க்குதான் உன் வாய் வச்சுட்டு கம்மியா சொல்லிட்டு ஊட்டியில கால் வச்சு மிதிக்கிறாமா தங்கா உன் பக்கம் என் பக்கம் விளையாட போக வேண்டும். விளையாட போடா அரியல விளையாட போடா விளையாட போட பேசுறது விளையாட போடா அரியல விளையாட போடா. பிறந்து வளர்ந்து எங்கேயும் நீ போனதில்லை. போகக்கூடிய இடம் தெரியுமா? அதான் வேண்டியது பாட்டியாக எழுத்து என்ன வேலை சொல்றாளா? சொல்லக்கூடிய வேலை பிடிச்சி நீ போலாம். பசிக்கு பால் பால் குடுமா. பாலை வேணும். வயசாகி போச்சு 7 வயசு. ஏமா வெக்கப்படுறா? ஏன் நான் சொல்றது கேள்றா? இது எதுக்குதான் பெத்தவங்க சேர்ந்து இங்க பாரு வந்து இருக்கு. ஓட்டங்க எடுத்துட்டு கொஞ்சம் போய் பீச்சு கொடுமா. போய் விளையாட்டு வாங்க. இங்க வந்தாடா நான் இங்க வந்தாடா இங்க வந்த எல்லாரும் ஏழானை நடக்கட்டி இங்க வந்த எல்லாரும் ஏழானை நடக்கட்டி இங்க வந்தடா நான் இங்க வந்தடா. தம்பி சரி பாடு சொல்லவோ பாட ஒண்ணுவோ சாப்பிடலாம். அப்படியே அதோட போவோம். இருக்கிறதா ஏன் மச்சா மச்சா பொண்ணா பிறந்தாலும் 32 அழகு அந்த சோட இருக்கணும். முன்னாடி சிலாட்டி பறவை மாதிரி இருக்கு, முகத்துல வீச இருக்கு. உனக்கு தெரியாது என் புருஷன் தின்னுட்டேன்டி. எத்தனை நாள் செட்டியாச்சு? அது அப்படி இல்லடி என் புருஷன் செத்து போனான்டி. செத்து போனா அப்புறம் செத்து போனாங்கிற வாயா அவரா இருக்கு.
ஏச்சே, அது உனக்கு தெரியாது. இந்த வாரம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் பாரு, இந்த சாண்டரை கிட்ட பிள்ளைதான் அசந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு. ஆமா, அத்தனிட்டு அப்படி நைஸா வந்து அப்படியே அப்படி ஒரு ஏறி ஏறிட்டு போயிட்டாங்க. அப்படி பிறந்ததுன்னா பிறந்திருந்தா அப்படி பிறந்து பேர் வைக்கணும்னா அந்த பகவா பேர்ல மாயம் பேரை வச்சுடுறீ. ஆண்டாளு என் வீட்டு அன்னைக்கு நடக்காத நடந்து போச்சு. ஐயோ அழுவாது சொல்லிடு. ஐயோ ஆண்டாளு பாலை பீசி காய வச்சு கடைஞ்சு என் உரியில வச்சிருந்தாடி. உரி அங்கே அடி வச்சிருக்கீங்க. உரியில அங்க வச்சிருந்தேன். அங்க வச்சிருக்கேன். எவனு தெரியல திடுதுன்னு உடனே பாரு. எட்டையா சாப்பிட்டு சின்ன சந்தை ஒருத்தனை மாத்தி மாத்தி உடையாந்தானு பாரு. எட்ட அந்த மோரை குடிச்சுட்டு எடுத்து தாவி குடிச்சுட்டு என்ன தூக்கிட்டு போய் அந்த குப்பை கோயில் இருக்குல்ல ஆத்துல இல்லடி ஆத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அந்த குப்பை கோயில என்ன ஒரு பரட்டுனா பாரு. இருக்கடி எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கடி. நான் அடிச்சு மாட்டு பால் பீசு நல்ல தயிர் போட்டு உரி மேல வச்சிருக்கேன். எந்த நக்காரம் வந்து அடியில ஓட்ட போட்டு அல்ல தயிர் உனக்கு பொண்ணா பிறந்தனையே அடியில ஓட்ட வச்சுட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். அந்த அசோக ரெண்டு கிடாப்புல பிறந்தாலே அந்த பெரிய நைட்டு குட்டி வந்திருக்கும். அந்த கட்சி குட்டி பெரிய இடத்துல வியாபாரம் வைக்காதீங்கடி. பணக்காரி அவ உங்களை வச்சு அடி அடியில அடிச்சு மேய்ச்சி விட்டு போடுவா. அவ பணத்தை அப்படியே விட்டு அப்படியே ஆட்டி சொறி குட்டையில கொண்டு போய் தள்ளி தாமரை விட்டுறது பத்தியா அதுல சாண்டை குடிச்சோட தெரியல மொன 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 சத்தம் கேக்குது. பேரண்டு தூங்குங்கடி. தூக்கமா வராது. பேரண்டு தூங்குங்கடி. அதெல்லாம் வராது. லீலைகள் செய்ய வேண்டும். எனக்கு லீலையும் தெரியாது ஒரு கோயிலையும் தெரியாது. அப்புறம் எதுக்குதான் நீ செஞ்சு காட்டு நான் செய்யறேன். ஆமா எங்களை கும்பல சொல்லுடா. கும்பல சொல்லு. அது என்னடா என்ன பண்ணா அந்த ஆமா அந்த மோட்டிலே அம்மா நின்று நின்றுது. சேர்த்து அந்த வலையும் கட்ட அம்மா நின்று நின்று அப்படியே உங்க வலைக்குள்ள என் ஆமை உள்ள பூந்துன்னு வச்சுக்க. போகும்போது நைசா உள்ள போயிடும். வெளியில வரும்போது அப்படியே சாரு சகா அழுக்கு எல்லாம் சேர்த்து எப்படியா கும்பிட சொல்லு. என் கையை கட்டி போட்டு கும்பிட சொல்ல பாரு. அச்சுலா கைய கட்டி போட்டு கும்பிட சொல்றீங்களே, அவன் கும்பிட தெரியாது. முதல்ல நீ கும்பிட்டு காட்டுங்க. புள்ள பித்து அந்த புள்ள சேர்த்து நீங்களும் நாசமா போறீங்க. நாங்க இருக்கணுமா? கும்பம் மாற தம்பி இந்த அவதாரம் எடுத்தது அவ்வளவு சூத்த பாக்குறதுக்கு தான்.
ஒரு நாள் வந்து சத்தியம் பண்றாங்க. ஆமா, உங்க அம்மா மேல சத்தியம் பண்ண. அண்ணா, அம்மா மேல சத்தியம் கேக்குறாங்க பாரு. ஏய் தம்பி, நம்ம அம்மா அசோல கிடையாது. உன் தாய் தேவகி, என் தாய் பெரட்டி போட்டு சத்தியம் பண்ணு. ஆமா, என்னடா வீடியோ எடுத்து. அடி என்ன தாயா தம்பி விரட்டி போட்டு அடிக்கிறது தெரியும், புளிய வச்சு அடிக்கிறது மெட்ராஸ்ல இருக்காரு. அது கொத்தால் சாவடியில கிலோ கணக்குல மாங்காய் வாங்கி வருவாரு. மல்கோவா மாம்பாயம், அந்த மாம்பாயம், ஒட்டு மாம்பாயம், பீஸ் பீஸா. எந்த மாம்பாயம்?